கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. உங்கள் மத்தியில் இருப்பது சந்தோஷம். உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது சந்தோஷம். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் பிரசங்கித்தார். மலை பிரசங்கத்திற்கான அதில் ஒரு பகுதியை, ஒரு வசனத்தை அல்லது அந்த அந்த 26லேருந்து அது கடைசி வரை இருக்கிறதான அந்த மீதி பகுதியில் தான் நான் இந்த காலையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரை இயேசு பண்ணின எல்லா பிரசங்கமே மிக எளிமையாய் பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளத்தக்கதான எளிமையான வார்த்தையில் எளிமையான காரியத்தை கொண்டு ஆண்டவர் பிரசங்கித்தார். ஆனால் ஆண்டவர் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான மிக உன்னதமான ஆவிக்குரிய இரகசியங்கள் மறைபொருட்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விசேஷித்த ஒரு பெரிய காரியத்தை, பரலோகத்தின் இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதான தேவ திட்டத்தை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதான காரியங்களாய் காணப்படுவதை பார்க்க முடியும். ஆகையால் இந்த காலவில் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். உங்களோடு கூட 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான அதில் ஆழமான ரகசியங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதன் வழியாய்த்தான் நாம் கடந்து போவோம். அந்த வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதையில் எது நமக்கு அவசியம் என்பதான எல்லாமே இந்த வார்த்தையின் செய்திக்குள்ளாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் காண முடியும். செய்திகளுக்கான ஆழங்கள், ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஆண்டவர் இங்கே பார்த்து சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். உலகத்தில் சொல்லுவான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லுவான். உலகத்தில் மனிதன் பாடியிருக்க பறவையை கண்டு தான் உலகத்தில் ஆகாய விமானத்தை படைத்திருக்கிறான். அதன் மூலமாய் எப்படி பறக்கிறதுண்டு கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து உலகமே சுற்றி வரக்கூடிய அளவிற்கு பறவையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறதான பாடங்கள் இருக்கிறது. அப்படின்னா நாம் என்னைக்காதும் பறவையை கவனித்து பார்த்துருக்கிறோமா? பறவைகள் அவைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படி கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மிக ஆழமான காரியங்களை வைத்திருக்கிறார். உதாரணம் பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லியிருக்கிறது. வாசிக்கலாம். வாசிக்க சொல்லு. ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், அடைக்கலான் குருவிகளுக்கு உம்முடைய ஆலயத்தில் தங்குவதற்கு கூடு, தகவிலான் குருவிகளுக்கு கூடு கட்டுவதற்கு இடம் கிடைத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்கிறதை பார்க்குறான். அவன் சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து சொல்கிறான், நானும் என்ன செய்வேன்னு கேட்டால், அந்த குருவிகள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை துதித்து கொண்டிருக்கிறது, உம்மை ஆராய்த்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன், என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையும் அவருடைய மகிமையை காண வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். தாவீது ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவனுடைய விருப்பம் எல்லாம் ஆலயத்தில் கட்ட வேண்டும், ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும், ஆலயத்தில் நான் அவருடைய மகிமையை காண வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறதை பார்க்க முடியும். தாவீதை குறித்து வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, தாவீது பூர்ண வயதில் அவன் தேவனுக்கென்று ஊழியம் செய்து பூர்ண வயதில் அவன் மரித்தான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால்
தாவீது ராஜா தேசத்திற்கு. ஆனால் தாவீது என்ன செஞ்சான்னு சொல்லியிருக்குது, ஊழியம் செய்தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ சொல்லி 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 33 என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்க நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் ராஜாவை இருந்து ராஜ்யபாரத்தில் அவன் 41 யுத்தங்களை செய்திருக்கிறான் தேசத்தில். அவன் இஸ்ரவேல் என்ற தேசமே தாவீது ராஜாவால் தான் எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கெங்கே இந்த பகுதி வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் எதெல்லாம் எல்லையாக இருக்கிறதோ அதெல்லாம் தாவீதை கொண்டு தான் யுத்தம் செய்து படையெடுத்து ஜெயித்து அது எல்லையை உண்டாக்கினான், இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கினான். ஆனால் அவனுடைய வாஞ்சனைனா ஆலயத்தில் தங்கி இருக்க வேண்டும், ஆலயத்தில் மகிமையை காண வேண்டும், ஆலய பிரசன்னத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வருகிறோமா? வருகிறதான நாம் தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை நாம் காண வேண்டும் என்று தானே இருதயத்தின் ஆழத்தில் அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறதா? அதுதான் ஒவ்வொரு பறவையை குறித்து சொல்லும் பொழுதும் பறவையிலிருந்து தானே அவன் கற்றுக்கொள்கிறதான பாடத்தை சொல்லியிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசிங்கள், மற்றபடி வசனத்தை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் கேட்டு அதை கடந்து போக முடியாது என்பதை கேட்கிறேன். அருமையான தேவ ஜனமே, எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது அங்கே எரேமியா சொல்லியிருக்கிறான், தகவிலான் குருவிகளுக்கும் அடைக்கலான் குருவிகளுக்கும் நாரைக்கும் அங்கே கொக்குக்கும் நீர் வரத்தக்கதான காலத்தை அறிந்திருக்கிறது, என் ஜனங்களோ காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசி எதை பார்க்கிறேன்னு சொன்னால், பறவை நாரை வைத்து அங்கே இருக்கிறதான குருவிகளை வைத்து கர்த்தருடைய அந்த காலத்தில் என்ன காலம் என்ன என்பதை அவன் அறிந்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிடுறான், கர்த்தருக்கு காத்திருப்பது புது வெள்ளடைந்து கழுகளைப் போல் செட்டையில் அடிப்பார்கள், ஓடினாலும் விலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையாள்னு சொல்லி ஏசாயா 40, 30, 31 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்ற கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கற்றுக்கொள்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக யோபு சொல்லும் பொழுது யோபின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 13 முதல் சில வசனங்களை வாசிப்பிருந்தால் தீக்குருவியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பிடிக்கிறோம். அந்த தீக்குருவி அது ஓடுகிற ஓட்டம் அது நடக்க தான் செய்யும், ஓடுகிறதான் செய்யும். ஆனால் நாரையின் பறவையின் வேகத்தை காட்டிலும் அது வேகமாய் ஓடுகிறது. அது அந்த மடல்லே அது முட்டையிடுகிறது. அந்த முட்டையை என்ன செய்யுதுச்சுனால் அது அடைகாக்கவும் தெரியாது, அது பாதுகாக்கவும் தெரியாது, குருவியை வளர்க்கவும் தெரியாது, தீக்கோழி அது வளர்க்கவும் தெரியாது. அது காலால் மற்ற மிருகங்களுடைய காலால் உடைந்து போயிரு என்பதை கூட அறிவில்லை, கவனம் இல்லை, அதை குறித்தான கவலை இல்லை என்று சொல்லி அங்கே யோபு சொல்லியதை பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், அதை பாதுகாக்க கூட ஞானம் இருக்காது என்பதை அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். அருமையான தேவஜனமே, அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் நடை கவனிங்கள். ஒவ்வொரு பறவையை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான காலங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி நாம் பார்க்கும் பொழுது நல்ல விசேஷித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியா என்றதான இடத்திற்கு 8300 கிலோமீட்டர் இருக்கிறது. 8300 கிலோமீட்டர் இருக்கிறது. அந்த 8300 கிலோமீட்டர் தூரம் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் நீர்ப்பரப்பு தான் இருக்கிறது, நிலமும் கிடையாது, மழையும் கிடையாது, வெறும் கடல் தண்ணீர் இருக்கிறதான அது 8300 கிலோமீட்டர் இருக்கிறது. ஆனால் இந்த 8300 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு தூரத்தை பான்ஸ்லோவா என்றதான ஒரு பறவை அது கடந்து வருகிறது. பிப்ரவரி மாதத்தில் புறப்பட்டு மார்ச் மாதம் மிடில் அது சேர்கிறது. திருப்பியும் இந்த கலிஃபோர்னியாவிலிருந்து அந்த பறவையானது அது எந்த மாதத்துலனா நவம்பர் மாதத்தில் புறப்பட்டு அக்டோபர் மாதத்தில் புறப்பட்டு நவம்பர் மாதத்துக்கு கடந்து போயிடுவோம். 6 மாதம் அங்கே தங்கி இனப்பெருக்கம் செய்கிறது. எல்லா பறவைகளும் இனப்பெருக்கம் செய்வதற்காக சில தேசம் விட்டு தேசம் கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பறவையினுடைய ஒரே ஒரு பெரிய காரியம் என்ன கேட்டால் 8300 கிலோமீட்டர், மீண்டும் 8300 கிலோமீட்டர், இந்த 16600 கிலோமீட்டர் தூரத்தை அது எப்படி கடக்கிறது, எப்படி நீர் பரப்பில் எப்படி கடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷயம். அது ஒரு சின்ன குச்சி தான் அது எடுக்கிறது. அந்த சின்ன குச்சியை வாயிலே அழகிலே அது கவி கொண்டு போகிறது. அது குருவி, சின்ன ஒரு பெரிய பறவை அல்ல, ஒரு சின்ன பறவை தான். இந்த சின்ன பறவை கூட்டமாய் அது கடந்து போகும். அது பறந்து போகும் பொழுது அதுக்கு ஓய்வு தேவைச்சுன்னா எல்லா பறவைகளும் அப்படியே கடல் மட்டத்துக்கு அப்படியே கீழே இறங்கி கடலில் அந்த குச்சியை போட்டுட்டு அந்த குச்சியில் உட்காந்துட்டு
அந்த குச்சியில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இருக்க தண்ணி குடிச்சிட்டு அங்கே இருக்கிற மீனை சாப்பிட்டுட்டு திருப்பியும் அது கடந்து போகிறது. எத்தனை கிலோமீட்டர் அது? இந்த 16,600 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு பறவை தன் அழகில் இருக்கிறதான ஒரு சின்ன குச்சியை தேர்ந்தெடுத்து அந்த குச்சியை நம்பிதான் அது கடந்து போகிறது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீர்களா? ஆவிக்குரிய விஷயத்திலும் கூட வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன ஒரு விசுவாசத்தை கொண்டு தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெயம் எடுக்க முடியும். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, நாம் வாழ்க்கையின்றதான பாதையில் நெருக்கங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. நாம் எப்படி கடந்து போவது என்று நம்மால் வாழ்க்கையில் தெரியாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதோ. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த குருவி இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளதான காரியம் ஒரு சின்ன அந்த குச்சியின் மூலமாய் அது கடந்து போயது போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேல் இருக்கிறதான விசுவாசம் என்ற அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம் வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார். பாருங்கள், நீங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நாமை ஆசீர்வதிக்கிறதான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விடுவிக்கிறதான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்கிறதான தேவன். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதான தேவன். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கோலை கொண்டு தான் மோசே என்ன செய்தான் கேட்டால் செங்கடலை பிளக்கிறதை பார்க்க முடியும். அந்த கோல் தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அதை செயல்படுவதை பார்க்கும் போது மோசையின் கோலாய் இருந்தது தேவனுடைய கோலாய் மாறினதோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அது செங்கடலை கொண்டு தான் பிறக்கிறான். கண்மலை அது தண்ணீரை வரப்படுகிறான். எல்லா அற்புதங்களையும் அந்த கோலை கொண்டு செய்கிறதை பார்க்க முடியும். அதே போல தான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எலியாவை பின்பற்றிதான் எலிசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் எலியாவின் மேலிருந்து விழுந்த அந்த சால்வையை கொண்டு அவன் அங்கே யோர்தானை அடித்து அவன் 2ஆக பிளக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு அவர் பருகிறதை அற்புதம் செய்து பெருக பண்ணுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த திருமண வீட்டில்தான குறைவை நிறைவாக்குறதை பார்க்க முடியும். அந்த பசியுள்ள ஜனங்களுக்கு அவர் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா பாதையிலும் உங்களுடைய வழி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையில சொல்லுவோம் பார்க்கலாம். நான் சொல்லுங்க புரியுதா? ஒரு சின்ன ஒரு குச்சியை கொண்டு அந்த பறவை தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய தூரத்தை கடந்து செல்ல எப்படி அதனால் முடிகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, வாழ்க்கை என்பதே கடினமான ஒரு காரியம். வாழ்க்கை என்பது அப்படியே ஒரு ரோஜா மெத்தையை போல் இருப்பதில்லை. பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் அனுபவங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. இதில் எல்லாவற்றிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த ஒரே ஒரு விசுவாசம் போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தை செய்வான், இதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வான். ஆண்டவர் விசுவாசித்தால் மாத்தால் மரியாள் வீட்டில் லாசரு உயிரோடு எழுப்பி ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்க்க முடியும். யாருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரும் வைத்திருக்க உங்கள் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை உண்டாக்க அது போதுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு சின்ன விசுவாசம் இருந்த போது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை பார்த்து பெயர்ந்து போயின்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறதான முற்பிதாக்கள் சாதித்ததான காரியத்தை அவள் செயல்படுத்ததான காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? நாம் விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலான கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் சுமூகமாய் கடந்து செல்வதில்லை. போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். அதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, திகைக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் அதை கண்டு நாம் பயந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்க அந்த ஒரு சின்ன விசுவாசம் போதும். அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும்.
பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும், பிசாசை நாம் ஜெயிக்க முடியும், வியாதியிலே சுகத்தை பெற முடியும், அற்புதத்தை நாம் பெற முடியும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒன்று போதும். ஆண்டவர் எல்லா ஒட்டியும் சாதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கதான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நாம் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்சடாயாக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளதான தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை நான் நம்பும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை கவனித்து பார்க்கன்னு சொன்னார் என்று கேட்டால், நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். போதும். நீங்கள் வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பகலாக உழைக்கிறதை பார்க்க முடியும். எறும்பை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது சில எலும்புகளுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் கூட வாழுதான். 30 வருஷம் கூட அந்த ராணி எறும்பு என்று சொல்லிதானே எறும்பு வாழ்கிறது. நீங்கள் கரையான் புத்தை பார்த்துருப்பீங்க. கரையான் போட்ட புத்து அது எறும்பு புத்து தான். கரையான் எறும்பு எல்லாம் அதனுடைய வகைகள் தான். சில பேர் பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு கூடும் கட்ட தெரியாது, புத்தும் கட்டலாம் தெரியாது. அது அவ்வளோ பெரிய பெரிய உயரமான 10 அடி உயரத்தில் கூட இருக்கிறத பார்க்க முடியும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு எறும்பை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு எறும்பு புத்து 5400 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டதாய் அர்ஜென்டினாவில் ஒரு எறும்பு புத்து கட்டியிருந்ததான். ஒரு கூட்டு வகையான எறும்பு நீங்கள் பார்க்கும்பொழுது பழைய காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள்ட்டனா நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், பஞ்ச காலத்தில் எறும்பு புத்தை வெட்டி அதுக்குள்ளே இருக்கிற உணவை அவங்க சாப்பிட்ருக்கிறாங்க. அதில் தானியம் விதைகள் எல்லாம், அது அரிசி, அது எல்லா தானியத்தையும் அது வைத்திருக்கிறதான அறைகள் அது வைத்திருக்குது. அது கோடை காலமும் தெரியும், குளிர்காலமும் தெரியும், சம்பாதிக்கிற காலம் தெரியும், சேர்த்து வைக்கிற காலம் தெரியும். அதுக்கு ராஜா கிடையாது, அதுக்கு மந்திரி கிடையாது, யாருமே கிடையாது. அது உண்டாய் கூட்டோடு சேர்ந்து வாழ்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்கிறார். என்ன கற்றுக்கொள்ளனா, ஞானமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள். வாழ்க்கையில் ஞானமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லித் தெரிந்தான காரியம் என்ன கேட்டால், வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்நாள் காலம் எல்லாம், வாழ்நாள் காலம் உலகத்தில் நீங்கள் 80 வருடமோ 100 வருடமோ இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற காலங்கள்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாழ்நாள் காலத்தை எவ்வளவு ஞானமாய் நாம் செலவு செய்கிறோம். இல்லாவிட்டால் ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற செல்வங்கள், இது எல்லாவற்றையும் எவ்வளவு ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து அதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நான் சொல்ல போனால் சாலமன் ராஜாவை குறித்து நான் பார்க்க எழுதினது சாலமன் ராஜா தான். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 3ஐயும் யார் எழுதினான்னு கேட்டால் சாலமன் ராஜா எழுதினார். சாலமன் ராஜா ஆண்டவரோடு கூட அதிகமாய் அன்போடு உறவாடின பொழுது அவன் எழுதினது உன்னத பாட்டு. சாலமன் ராஜா அவன் ஞானம் விளங்கிய அந்த நாட்களில் அவன் ஞானத்தில் சிறந்திருந்த பொழுது எழுதினதான காரியம்தான் அந்த நீதிமொழிகள். சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவன் எல்லா காரியங்களையும் கடந்து அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனையோடு வாழ்ந்ததான் நாட்கள் எழுதுதான் பிரசங்கி. ஆகையால் தான் பிரசங்கியில் எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு சாலமன் ராஜா சொல்கிறான், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்லியதை பார்க்க முடியும். அப்படி இருந்துச்சுனால் சாலமோன் எடுத்தது என்ன கற்றுக்கொள்ள முடியும்? சாலமோன் எழுதினது ஞானம் அந்த புத்தகம் இருந்தாலும் கூட சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற எதிர்மறையான காரியங்கள் உண்டு. ஒன்று செய்யக்கூடாது என்பதை குறித்து நான் சாலமோனை உதாரணமே சொல்கிறேன். வாழ்க்கையில் நாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத சாலமோன் மூலியமாய் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காலங்களில், நம்முடைய நேரங்களில், நமக்கு தந்திருக்க ஆசீர்வாதங்களில், நமக்கு தந்திருக்கிற பொருளாதார நன்மைகளில் எல்லாவற்றிலும் சாலமோனை கூட வாழக்கூடாது என்பதற்காக உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றா கவனியுங்கள். சாலமன் ராஜா ஆவதற்கே தகுதி கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் பத்சேபாள் இடத்தில் பிறந்ததான
உரியாவின் மனைவியாகிய பர்சேபாளிடத்தில் தாவீது பாவம் செய்த பொழுது அவனுக்கு பிறந்தது தான் சாலமன் என்ற ராஜா. அவனுக்கு முன்னதாக தாவீதுக்கு ராஜாவான அந்த தகுதியும் அந்த அந்தஸ்தும் உள்ளதான அநேகர் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ராஜாவாகவில்லை, அவர்கள் ராஜாவாக்கப்படவில்லை. கடைசி நேரத்தில் தாவீது தன்னுடைய முதிர் வயதில் சாவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பதாக இந்த சாலமோனை கூப்பிட்டு அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவாக்கி அவனை உயர்த்தி வைக்கிறதை பார்க்க முடியும். இவன் ராஜாவான பொழுது ராஜாவானதே ஒரு பெரிய கிருபை. ஆனால் அடுத்து ராஜாவான பின்பதாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஞானம் இல்லை அவனுக்கு. அவன் ஒரு நாள் அவன் ஆண்டவருக்காக பலி செலுத்துகிறான். சாலமோன் ராஜாவாகும் பொழுது அவனுக்கு 15 வயதிலிருந்து 18-19 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசில் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அவன் ராஜ்யபாரத்தில் ராஜா வந்துட்டான். ஆனால் அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்குது. இந்த ஜனங்களாம் எப்படி நடத்துறது அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஒரு குழப்பமாயிருது. இவ்வளோ பெரிய தேசம், எங்கள் அப்பா எப்படி ஆண்டிட்டார், அவர் கிருபையினால் ஆண்டிட்டார், என்னால் இது எப்படி ஆள முடியும், அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே அந்த ராத்திரில் ஆண்டவருக்காக அவன் பலி செலுத்துகிறான். அவன் கிபியோனில் பலி செலுத்துறான்னு சொல்லி பார்க்குறோம். பலி செலுத்த அந்த ராஜா படுத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் தோண்டி அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்த கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட பொழுது அவன் கேட்குறான், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். ஏன்னு சொல்லுவான், ராஜ்யத்தை தேவனிடத்தை கேட்குமான்னு சொல்கிறான், நான் சின்ன பையன், எனக்கு போக்குவரத்தும் அறியாதான ஒரு நான் ஆள இருக்கிறேன், இந்த பெரிய தேசமாக இருக்கிறது, இந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு எனக்கு என்ன கிடையாது என்று கேட்டால் ஞானம் இல்லை. இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு, இந்த ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு, ஜனங்களை நேராய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை பார்த்து, உனக்கு ஞானத்தையும் தருகிறேன், ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன், ஆசீர்வாதத்தையும் தருகிறேன், மனோவிருத்தியும் தருகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறேன் என்று சொல்லி அந்த ராத்திரியிலே அவனுக்கு அந்த ஞானம் அவனுக்கு வெளிப்பட்டது. அந்த காலை விடிந்த உடனே ஒரு பிரச்சனையை ராஜா சந்திக்கும் பொழுதே அவனுக்குள் ஞானம் வெளிப்பட்டதாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா இந்த இந்த என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாலமோன் ராஜா அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவதற்கும் தகுதி கிடையாது, அவன் அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்வதற்கும் தகுதி கிடையாது. எல்லாம் இந்த தகுதியெல்லாம் எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால் கிருபையாய் கிடைத்தது, இரக்கமாய் கிடைத்தது, தயவாய் கிடைத்தது. ஆனால் இந்த சாலமோன் ராஜாவான பிற்பதாக அவன் எப்படி வாழவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. ஒரே ஒரு காரியம் தான் அவன் செஞ்சான். வேதத்தில் 3 புஸ்தகங்கள் அவன் எழுதியிருந்தான். அது நல்ல காரியம். அவன் கட்டின ஒரு முதல் காரியம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் கட்டினான். 7 வருடம் அவன் அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு பொன்னால் செய்யப்பட்டதான பொற்கோவிலாக தேவாலயத்தை கட்டி முடித்தான். அதற்காகவே அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, அது செஞ்சது ஒரே ஒன்று தான் நல்ல காரியம். அதுக்கப்புறமேட்டெல்லாம் அவன் வாழ்க்கையில் வழி விலகி அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் 13 ஆண்டு காலம் அரண்மனையை கட்டினான். 13 ஆண்டு காலம் அரண்மனை கட்டுறது மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையில் 40 வருஷத்தில் 1000 700 + 300 என்றதான 1000 மனைவிகளை அவன் கட்டினான். அது மட்டுமல்ல, அவனுடைய அந்த ஒவ்வொரு மனைவிக்கும் அவளை பிரியப்படுத்துவதற்காக விக்கிரங்களை அவன் கட்டினான். ஆண்டவர் விட்டு அவன் தூரம் போய்விட்டான். சாலமோன் கட்டுறது தேவாலயம், ஆனால் அந்த எருசலேமுக்கு எதிர்ப்புடையமாக இருக்கிற நாசமலையில் அவனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் 1000 கோயில்கள் அவர்கள் விக்கிரக கோயிலை கட்டி நமஸ்கரிக்க ஆரம்பித்தான். ஆண்டவனோடு கூட பேசியும் அவன் ஆண்டவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 அதிகாரம் தான் சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் ராஜாவான். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பகைங்கனாக இருந்த 3 பேரை அவன் கொலை செய்வான். 3ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஞானம் கிடைக்கும். 4ஆம் அதிகாரத்தில் அவன் 4, 5, 6, 7 4ஆம் அதிகாரத்தில் தேசத்தில் 12 தேசத்திலும் அந்த தேசம் முழுவதும் 12 பிரதானிகளை நியமித்து மாதம் இவனுடைய சாப்பாட்டுக்காரிகள் எல்லாவற்றையும் பராமரிப்பதற்கு அவளை நியமித்து வைத்திருந்தான். இவன் நல்லா சாப்பிடுவான், நல்லா உலகத்தை அனுபவித்ததான ஒரு ராஜாவாக இருந்தான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, 6, 7 அதிகாரத்தை 8 அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டினான், ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணான். 9ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வியாபாரம் பண்ணுகிறதான காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. கப்பல் கட்டி வெளிநாடுகளிலிருந்து அவன் எய்த்து அங்கு இங்கெல்லாம்
தர்சீசு எல்லா பகுதிக்கும் போய் அவன் வியாபாரம் பண்ணி அவன் பொருட்களை சம்பாதித்தான். 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேபா ராஜஸ்ரீ வந்து அவனை கனப்படுத்தி பார்க்க முடியும். 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் அழிந்து அவன் ராஜ்யபாரமே 2ஆய் கிழிக்கப்பட்டு அவன் அழிந்து போகிறதை பார்க்க முடியும். அவன் ராஜா ஆகுவதற்கு தகுதி இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் ராஜா வாக்கினார். அவனுக்கு பொருளாதாரம் இல்லாதும் ஆண்டவர் பொருளாதாரத்தை தந்தார், செழுமையை கத்த தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், உயர்வை தந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த காரியத்தை சரியாய் பயன்படுத்தவில்லை. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். இதை கேட்குறதான் அருமையான தேவ ஜனமே, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினது ஆண்டவருடைய கிருபை. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கூட இந்த கோடிக்கணக்கான ஜனங்களில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் குறித்து உங்களுக்காக எங்களுக்காக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கார். தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரட்சிப்பு ஆண்டவருடைய கிருபை, அபிஷேகம் ஆண்டவருடைய கிருபை, அவனுடைய அந்நிய பாஷையில் பேசுவது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் இந்த சபையை தந்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, நல்ல மனைவியை தந்திருக்க ஆண்டவருடைய கிருபை, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, அருமையான ஊழியரை தந்திருக்கிறது ஆண்டவருடைய கிருபை, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையை தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம தந்திருக்கிறதான கிருபை 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 தான். நாம் உலகத்தில் வாழ்கிறோம்னா எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. ஆனால் நாம் அந்த கிருபையை சரியாய் பயன்படுத்துகிறோமா? சாலமோனை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்ததான இந்த கிருபையில் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? அல்லாவிட்டால் நம்முடைய சொந்த இஷ்டப்படி வாழ்கிறோமா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கதான இந்த கிருபைகள் எல்லாம், ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கிருபையாய் நாம் கிடைத்துகிறது. இந்த கிருபையை சாலமோன் எப்படி அதை சரியாய் அவன் பயன்படுத்தாமல் ஆண்டவருடைய பிரியமாய் வாழாமல் அவன் தன் இஷ்டப்படி வாழ்ந்தான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு போதும், தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததான எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்பினதை அவன் செய்யவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்பினதை அவன் செய்யவில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்து உயர்த்தின பின்பதாக அவன் இஷ்டப்படி அவன் வாழ ஆரம்பித்தான். 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தன்னுடைய விருப்பத்தின்படி தான் செய்தான். அங்கே ஆரம்பிக்கும் போது தன்னுடைய விருப்பத்தின்படி தான் செய்தான். அந்த அதிகாரத்தில் 3 வசனங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன் விருப்பத்தின்படி செய்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 மனைவி கல்யாணம் பண்ணான்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்துக்கு 25 மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். நல்லா கொஞ்சம் உங்களுக்கு சிந்திக்க முடியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒன்று திருமணம் பண்ணுவதே வாழ்க்கையாச்சு. 4வது இடத்தை எடுத்திங்கன்னா நீ சாப்பிட்றதே அவனுக்கு சாப்பாட்டு ராமனா இருந்தான்றதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் சில காரியங்கள் தான் நன்மை செய்தானே தவிர இதெல்லாம் எழுதினவன் பிளாக் மேஜிக் என்று சொல்லுதான ஒரு தவறான புத்தகத்தை, மேஜிக் பண்ணுறதான மந்திர புத்தகத்தை எழுதி அவன் வைத்தான் என்று சொல்லி உலகத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் தேவனை விட்டு வழிவிலகினான். ஜனங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவன் கட்டடம் கட்டினான், திருமணம் பண்ணினான், கோயிலை கட்டினான், விக்கிரக கோயிலை கட்டினான். இவ்வளோ பெரிய பதவி கொடுத்து, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்து, இவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்து 40 வருஷம் தேசத்தில் அமைதியை தந்து எல்லாமே செஞ்சிருந்த பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலைன்னு கேட்டினா, அவன் எல்லாத்தையும் தனக்கு தன் விருப்பப்படி தன் இஷ்டப்படி அப்படி தான் செய்தான். ஆனால் தாவீது ராஜாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வான். யுத்தத்துக்கு போகலாமா? ஆண்டவர் சொன்னால் தான் போவான். இது இப்படி செய்யட்டுமா? அந்த ஊருக்கு போகலாமா? ராஜாவை ஆணை போட்டு கூட இந்த இடத்துக்கு போட்டுமா, எந்த இடத்துக்கு போட்டும், எப்ரோனுக்கு போடணும்னா அப்படின்னு சொல்கிறதுனா நீங்கள் ஒவ்வொன்றா கேட்டு தான் அவன் செய்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் அருமையான தேவஜனமே, உங்களுக்கு கத்த தந்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு கத்த தந்திருக்கிறதான காலங்கள், உங்களுக்கு தத்தர் தந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிறீங்களா? ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாய் நீங்கள் செய்கிறீங்களா? ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை
ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுவதற்காக நீங்கள் செலவு செய்கிறீங்களா? அல்லாவிட்டால் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாசை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இஷ்டப்படி செலவு செய்கிறோமா? காலங்களையும் காலங்கள்லாம் கடந்து போனது வரவே வராது. ஒரு காலம் கடந்து போச்சுன்னா மீண்டும் வராது. காலங்களை எப்படி செலவழிக்கிறீர்கள்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் வேத வாசிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஊழியம் செய்கிறீங்க? எவ்வளவு கத்தருக்காய் கொடுக்குறீங்க? எவ்வளவு கத்தருக்காக ராஜ்யங்களை நீங்கள் செலவு பண்ணுறீங்க? கத்தருடைய காரியத்துக்காக நீங்கள் எவ்வளவு உங்களுடைய காரியத்தை செலவு பண்ணுறீங்க? இல்லாவிட்டால் ஆண்டுடைய காரியத்திற்காக நீங்கள் எவ்வளவு, உலகத்தின் காரியத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? உலகத்துக்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? செல்ஃபோனில் எவ்வளோ நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்திருக்க இந்த வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் தந்திருக்கிறார். நம்ம தந்திருக்கிற அத்துணை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்த தான். அதனால் நம்ம வீடு கட்டக்கூடாது, கார் வாங்கக்கூடாது, படிக்கக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்காக தான். ராஜாவை தான் அந்த தேசத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு அந்த ஆலயத்தை கட்டி ஒரு முறை பிரதிஷ்டை பண்ணானே தவிர, அதுக்கப்புறம் அவன் வருஷத்துக்கு 3 முறை எல்லா யூதர்களும் செய்கிறது போல அவன் ஆண்டவரை தொழுது கொண்டானே தவிர, அவன் விசேஷமாய் ஜனங்களை நடத்தவில்லை. நியாயம் தீர்ப்பதற்காக அவன் ஞானத்தை செலவழிக்கவில்லை. பைத்தியம் என்ன, நகைப்பு என்ன, குடி என்ன, இது எல்லாத்திற்காக அவன் வாழ்க்கையை செலவழித்தான். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 10 மாடு, மேய்ச்சலின் மாடுகள் 20, வளர்த்த மாடுகள் 10, 100 ஆடுகள், மான்கள், வரையாடுகள், 30 மரக்கால் மெல்லிய மாவு, 60 மரக்கால் இந்த மாவு என்று சொல்லி ஒரு நாள் சாப்பாட்டுக்கே அவன் எத்துணை செலவு செய்தான். ஆனால் ஆண்டவரை தெரியப்படுத்தவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மையும் ஆண்டவர் கிருபையாய் தான் ரட்சித்திருக்கிறார். நாம் இன்றைக்கு இந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கிறோம்னா, இவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கிறோன்னா ஆண்டவர் அறிந்து கொண்டதினால் நமக்கு வந்ததான ஆசீர்வாதம். நம்ம தந்திருக்கிற எல்லா நன்மைகளும் ஆண்டவர் தந்திருக்கதான காரியம். நாம் அதை சரியாய் செலவழிக்கிறோமா? நேரங்களை சரியாய் செலவழிக்கிறோமா? நம்ம தந்திருக்கிற தாளந்துகளை ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காய் செலவழிக்கிறோமா? நமக்கு தந்திருக்க பொருளாதாரத்தை ஆண்டுடைய ராஜ்யத்துக்காய் நாம் செலவழிக்கிறோமா? எல்லாம் யோசித்து பாருங்கள். நமக்காக நாம் செயல்படுகிறோமா? சாலமோன் சொன்னது போல தன்னிஷ்டப்படி தான் விரும்பியபடி அவன் செயல்பட்டானே தவிர, ஆண்டவர் விரும்பியபடியோ ஆண்டவர் அந்த வைத்த நோக்கத்தின்படி செயல்படவில்லை. அப்படின்னு சொன்னால் நம்மையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான தேவஜி, முதல்ல நான் சொன்னேன், ஒரு பறவை எப்படி ஒரு சின்ன குச்சியை நம்பி தன் வாழ்க்கை முழுவதிலும் அது பறந்து தன் தேவைகளை சந்தித்து அற்புதமாக நடக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் அதை நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது நான் சொன்னதான காரியம், சாலமோனை போல எறும்பை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. கர்த்தர் அவ்வளவு ஞானத்தை அந்த ஒரு அறிவு உள்ளதான அந்த எறும்புக்கு ஆண்டவர் தந்திருக்கா. கோடை காலத்தை தெரிகிறது, குளிர் காலத்தை தெரிகிறது, சம்பாதிக்கிற காலத்தை தெரிகிறது, சேர்த்து வைக்கிற காலத்தை தெரிகிறது, அது எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளோ ஆசீர்வாதம் தந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தர் தந்திருக்க தாளந்துகள், திறமைகள், நம்ம நேரங்கள், பணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறோமா? அது ஆண்டவர் எதிர்பார்க்கதான காரியம். 3வது ஒன்றை பார்த்து நாம் முடிக்க விரும்புகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி கேட்போமாக. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனித்து பாருங்கள்? இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படின்னா என்ன சொல்லிருக்காருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல சொன்ன கஷ்டங்கள் என்றதான ஒரு பிரச்சனை இருக்குது. வாழ்க்கை என்றது பிரச்சனைகளுக்கு விசுவாசம் தேவை. 2வது நான் சொன்ன இருக்கிறதான காலங்கள், நம்முடைய காலங்களில் நாம் அந்த காலங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், அதெல்லாத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஞானம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு விரும்புகிற வண்ணமாய் அது செயல்பட வேண்டும். அதனால தான் எறும்பை பாருங்கன்னு சொன்னாங்க. 3வது இயேசுவை பாருங்கள். இயேசுவை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு,
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி வளர வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும், நாம் எப்படி ஆண்டவர் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும்னா நாம் இயேசுவை போல் மாற வேண்டும். ஆமென். அதுக்கு தான் இயேசுவை பார்க்க சொல்லியிருக்கிறார். இயேசுவை என்ன பார்க்க முடியணும்? இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இயேசுவை போல் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டமே. ரோமரின் புஸ்தகம் 8:29-30 வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவனுடைய சாயலாய் மாறுவதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் நம்மை அழைத்தவர்? அவர் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவர் நம்மை மகிமைப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் இது எல்லாமே ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டும், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். பிரியமானவர்களே, வேதத்தில் பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 2:6 வாசி கேட்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா ஆண்டவரை போல் மாற வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகிறவன் இயேசுவை போல் மாற வேண்டும். நமக்கு உலகப்பிரகான வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை போல் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம். 1 பேதுரு புஸ்தகம் 2:21 வாசி கேட்போமாக. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரியை பின்வைத்து போனார்? ஆண்டவராய் இயேசு எதை பின்வைத்து போனார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அடிச்சுவடியை பின்பற்றும்படியாய், நாம் எங்கே கால் வைத்து நடக்கணும்னு ஒரு அடிச்சுவடியை பின்பற்றும்படியாய் ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். நல்லா கவனிங்க. அப்படின்னு சொன்னால் என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரி வைத்து போகிறார். நாம் எப்படி மாறணும்னா இயேசுவை போல் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கு முன்னாடி நாம் சுபாவம் ரொம்ப கோபக்காரனாக இருந்திருக்கலாம், ரொம்ப சண்டைக்காரனாக இருந்திருக்கலாம், ரொம்ப மூர்க்கமுள்ளவங்களாக இருந்திருக்கலாம், ரொம்ப பொறாமைகளோடு இருந்திருக்கலாம், நாம் எரிச்சலோடு இருந்திருக்கலாம், ரொம்ப கொடுமையான பாவங்கள் நம்ம அடிக்கப்பட்டு அடிமையாய் காணப்பட்டிருக்கலாம், இந்த பழக்கத்தில் கெட்ட பழக்கத்தில் அடிமையாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நம்முடைய சுபாவம் மாற வேண்டும், நம்முடைய குணம் மாற வேண்டும், நம்முடைய வளர்ச்சி ஆவிக்குரிய நிலைமையில் மாற வேண்டும். அது எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல் மாற வேண்டும். இயேசுவை போல் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 13:14 வாசிங்களேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறேன். என்ன செய்தார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு அவ்வளோ பெரிய தேவன். அந்த தேவன் இந்த உலகத்தில் வந்த பொழுது எப்படி காண்பித்தார் என்று கேட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை தன்னை கழட்டி விட்டு ஒரு துணியை தன்னுடைய இடுப்பிலே கட்டி கொண்டு சீசருடைய பாதங்களை கழுவினார். 13ஆம் அதிகாரத்தால் தான் சொல்லியிருக்குது. சீசருடைய பாதங்களை கழுவிட்டு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டிங்கன்னா, அவர்களாம் சொல்கிறாங்க எங்கள் பாதெல்லாம் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரும் போதருமாகிய நானே இப்படி இருப்பேன்னு சொன்னால் நீங்களும் தாழ்மையாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் மாதிரியை வைத்து போனார். நாம் தாழ்மையாக இருக்கிறோமா? அவ்வளோ பெரிய தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தாரே, அவர் எப்படி வாழ்ந்தார்? தாழ்மையாய் வாழ்ந்தார். நாம் தாழ்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் இப்படி பிள்ளைங்க விட்டு கொடுத்து வாழ்கிறோமா?
அவர் குறித்து சொல்லியிருப்பாங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசி கேட்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனால் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். புரியுதுங்களா? அருமையா தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்மையாக இருக்கிறோமா? நம்முடைய குணம், நம்முடைய சுவாபம் மாறி இருக்கிறதா? நாம் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களை எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ மேன்மையான இடத்துல கொண்டாலும், ஆண்டவருடைய பிள்ளைங்களை அந்த உயர்வை அல்ல, என்னை இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி தான் வாழ வேண்டும். நான் எப்பயும் தாழ்மையை இருக்க ஆண்டவர் உயர்வை தருவார். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. பெருமை அடைந்தபடியால் தான் அங்கே லூசிபர் அடிக்கப்பட்டு சாத்தானாய், தேவதூதன் சாத்தானாய் மாறினான். பெருமையுள்ளவர் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நன்றாக கவனிங்க அருமையான தேவஜனமே. ஆண்டவர் எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் தாழ்மையாக இருந்தார், எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். ஒரு பாவியான ஸ்திரியை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவரை பார்த்து சொல்கிறாங்க, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, அவங்கள பார்த்து அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த ஜனங்களாம் திருப்பி சொல்லும்பொழுது ஆண்டவர் குனிந்து எழுதி சொல்லி கேட்பாங்க. மீண்டும் அவள் கேட்டபொழுது, உங்களின் பாவம் இல்லாமல் முதல் கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் கல்லை எடுத்தவன் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கல்லை போட்டுட்டு மனசில் குத்தப்பட்டவர்களாய் அவள் திரும்பி போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் அல்லாத ஒரு மனிதனும் கிடையாம, ஒருத்தரும் பாவமே செய்யாதவன் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன திருப்பியும், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. மன்னிச்சாரா? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, உன்னை நான் நரகத்துக்கு போகிறதுக்கு நான் வரல. உனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தரதான் வந்தார், உனக்கு மீட்பை தரதான் வந்தார். நமக்கு ஆண்டவர் மீட்பை தரதான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். ஆண்டவர் பார்த்தீங்களா மன்னிக்கிறது. அவர் சிலுவையில் அறையிறவங்கள அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அவங்க அறியாமையாக செஞ்சாங்க, அறியாமல் செய்தார். ஆண்டவர் எப்படி சொன்னார்? ஆண்டவர் என்ன தெரியுமா அறியாமல் செய்தான்னு சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இந்த உலகத்தை படைத்த தெய்வன் என்பது அவள் அறியாதவர்கள், நான் தான் உலக இரட்சகர் என்பதை அறியாதவர்கள், நான் தான் இந்த உலகத்துக்கு மீண்டுமாய் வரப்போகிற நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி என்பதை அவள் அறியாதவர்கள், நான் அவளுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன் என்பதை அவர்கள் அறியாதவர்கள். அவளுக்கு அப்படி தெரியாதனால தான் அறியாமல் செய்தார். புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லி ஒரு பணிதன் செஞ்ச தப்பிற்கு தெரியாமல் செஞ்சிட்டான்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குறானா, அவர் எவ்வளோ நல்லவர், அவர் குணம் எவ்வளோ இருந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை பார்த்து அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த கல்லனு கூட ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா மன்னிப்பு கொடுத்தார். அவன் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்போது நினைத்து கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் மன்னித்தார். பாருங்களேன், எவ்வளோ அன்புள்ளவர், அன்பு எவ்வளோ உள்ளவர், அவர் மன்னிப்பதில் எப்படி உள்ளவர், அவர் தாழ்மையில் எவ்வளோ உள்ளவர், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கதை நான் பார்க்க முடியாது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டாகவும் பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடையும் பொருட்டும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும். போதும். அதாவது அவ ஏன் போதகரை வைத்திருக்கிறாள்னு சொன்னால், இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சீர் பொருந்தும்படியாய்
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராய் மாறும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாய், அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, போதகரை வைத்திருக்கிறார், அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார், மெய்ப்பரை வைத்திருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்களும் நானும் ஆண்டவரை போல் மாற வேண்டும். அவர் பாருங்கள், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவர் எல்லாமே பாடுபட்டார். ஆனால் வாயில் பேசவே இல்லையே, மறுத்து பேசவே இல்லையே, பொறுமையாக இருந்தார், முடிவு புரிந்து பொறுமையாக இருந்தார். நாம் பொறுமையாக இருக்கிறோமா? அவர் சொன்னார், அவர் தாமே பாடுபட்டபடியால் பாடுபடுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே உபத்திரப்பட்டபடியால் உபத்திரப்படியினுடைய முகத்தை அருவருக்காமல், அற்பமாக எண்ணாமல், அவனை புறக்கணியாமல் அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்தார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா ஆண்டவர் நம்மை போல பாடுபட்டார், நம்மை போல உபத்திரப்பட்டார். இயேசு அவர் தான் பட்ட பொழுதும் அதெல்லாம் சகித்தார். ஆகையால் நாம் அப்படி பாடுபடிகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நடை கவனிங்கள், இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியை காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி கக்கதாய் பூர்ண புருஷராக வேண்டும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அதற்காக தான் அழைத்தார், அதற்காக தான் நீதிமானாக்கிறார், அதற்காக தான் மகிமைப்படுத்தியிருக்கிறார், அதற்காக தான் கனப்படுத்தியிருக்கிறார், அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அதாவது ஒரு ஊரில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வாலிப பிள்ளை ஆப்பிள் பழம் விற்றுட்டு இருந்துக்குது. என்ன பழம் விற்றுருக்குது? ஆப்பிள் பழம் விற்றுருக்குது. அந்த ட்ரெயின் அங்கே அடிக்கடி போகிறதான ட்ரெயின் இருக்குது. ரொம்ப வேகமாக நின்று வேகமாக போயிடும். அதனால் மக்கள் கூட்டம் எப்பயுமே அதிகமாக வரதான இந்த ஏரியா. அதில் ஒரு தடவை ட்ரெயின் வேகமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக போடுறதில்ல, ஒருத்தன் தெரியாமல் அந்த பிள்ளைகிட்ட இருந்ததான ஆப்பிள் கூடைய தட்டிட்டான். அந்த பழம்லாம் என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்து செஞ்சிருச்சு. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு தெரியாது, ஆனால் வியாபாரம் பண்ணுது. எல்லா பழமும் சிதறி போச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க, அவங்கவுங்க பாட்டு வண்டி ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஆப்பிள் பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி கிடச்சி அந்த கூடையில் வச்சு அந்த பாப்பாட்ட கொடுத்து, சரிம்மா நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு போகிறார். அது கடைசியாக கேட்டுச்சான் அந்த பொண்ணை. அந்த அவர் பார்த்து கொஞ்சம் கேட்டுச்சான், நீங்கள் இயேசுவா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த 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 கண்ணு தெரியாத அந்த பாப்பா அவரை பார்த்து கேட்டுச்சா, நீங்கள் இயேசுவா அப்படின்னு கேட்டுச்சான். அவர் சொன்னால் இல்லைன்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அவர் பின்மாறி போயிட்டார். இப்போ ஆண்டவர் விட்டு தூரம் போய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த 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 அவர் தான் உதவி செய்தவர். அவர் அந்த பொண்ணு கேட்ட அந்த வார்த்தை அவருக்குள்ள அந்த முழுசும் குத்திக்கிட்டே இருக்குது. நான் இயேசுவா, நீங்கள் இயேசுவா, நீங்கள் இயேசுவா அப்படின்னா நான் கடவுளுடைய பிள்ளை, ஆனால் நான் கடவுள் விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஒரு உதவி செய்த உடனே ஆண்டவர் இயேசு தான் உதவி செய்வார் என்பதை அந்த பிள்ளை அறிஞ்சிருந்தா, என்கிட்ட கேட்ட கேள்வி அவளுக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டு மீண்டுமாய் தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவருக்கு நேராய் அவள் கடந்து வந்தாலாம். உலகம் எதை எதிர்பார்க்க தெரியுமா? இயேசுவை நீங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். அதுதான் உலகம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. இயேசுவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும், இயேசுவின் மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும், இயேசுனுடைய மன்னிப்பை காண்பிக்க வேண்டும், இயேசுனுடைய அந்த ஆண்டவருடைய தாழ்மையை நம் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மன்னிக்கிறோமா? வேதத்தில் எப்படி சொல்லிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லிக்கிறது, நான் அந்த பரமண்டல ஜெபம் சொல்லும்பொழுது, அண்டனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கு மன்னிக்கிறது போல ஆண்டவரை எங்களுடைய பாவ குற்றங்களை எங்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும் அப்படின்னு சொல்கிறோம்ல. நாம் மன்னிக்காட்டினா மன்னிப்பு கிடையாது. இரக்கம் பாராட்ட விட்டால் இரக்கத்தில் இரக்கம் செஞ்சால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் நல்லா சொல்ல கேளுங்க. இப்போ ஆண்டவர் நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிச்சார, மன்னிச்சவங்க மட்டும் ஒரு அல்லையிலேயே சுகம் பார்க்கலாம். உங்களை மன்னிச்சிருக்கிறா மன்னிக்கலையா? ஆண்டவர் மட்டும் இப்போ
வெளியே தோன்றி நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு சொன்னால் நான் உங்கள் முன்னாடி நிற்க முடியுமா? நீங்கள் என் முன்னாடி நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனால் நாம் மன்னிக்கிறோமா? நாம் மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னிக்க முடியாது. மன்னிப்பு கிடையாது. அதுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 100 அந்த தாளந்து இவ்வளோ பணம் வாங்கினவன் மன்னிக்காதப்போ அவனை கொண்டு போய் அவனை ஜெயிலில் வச்சு உடைக்கிறதான காரியத்தை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் மற்றவங்கள மன்னிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஒன்று மட்டும் சொல்ல பாருங்க. நீங்கள் இன்னைக்கு ஒருத்தவங்களை மன்னிக்காமல் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் இருக்கிறீங்க? மன கசப்போட உங்களுக்கு குடும்பத்தில், சகோதரர் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய சபைக்குள்ளே கூட சரி கசப்பான உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? மன்னிப்பு இல்லாட்டினா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுங்க. ஆண்டவர் இவ்வளோ பாவத்தை நமக்கு மன்னிச்சிருக்காருங்க. நாம் அவர்கிட்ட போல நான் மற்றவங்க மன்னிக்க வேண்டுங்க. இன்னும் வைராக்கியமான வாழக்கூடாது. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அது செய்யறதுனா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இன்றைக்கி ஒருத்தரை, நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஒருத்தரை மன்னிக்கிறது நிமித்தமாக அவங்கள ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னா, நீங்கள் மன்னிக்காத நிமித்தமாக அவங்க உங்களுடைய குணத்தை கண்டு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே நிற்கிறாங்கன்னா அது தவறா சரியா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அந்த மன்னிப்பு கண்டு அவங்க நாளைக்கே சபைக்குள்ளே வந்துடுவாங்க. இருக்கிறாங்களா? நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரை போல வாழ்கிறோமா? பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை, செயல்படுமா? நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைவுள்ளவர்கள் தான். நம்ம பிரச்சனை இருக்குது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போகும்போது மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளார்ல. 1000 முறை தப்பு பண்ணால் கூட மன்னிச்சு ஏற்றுக்கொள்றாருங்க. அதாங்க நம்ம ஆண்டவர். அதனால தாங்க நீங்களும் நான் நிற்க முடியுது. இல்லை நிற்க முடியாதே. 3 காரியம் தாங்க. 3 காரியம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? வாழ்க்கையில் கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், தேவை, எப்படிப்பட்டதான பல காரியங்கள் இருக்குது. இவை எல்லாவற்றிற்கும் ஒன்று தான் விசுவாசம். ஆண்டவர் மேல் இருக்கிறதான காரியம். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசமே பாவத்தை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். அந்த விசுவாசமே உங்களுடைய வியாதியை சுகமாக்க முடியும். அந்த விசுவாசமே உங்களுடைய பொருளாதார தேவையை சந்திக்க முடியும். அந்த விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்களை மாற்றி அமைக்க முடியும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளதான தேவன், சர்வபலமுள்ளதான தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஞானமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இவ்வளோ காலத்தை தந்திருக்கிறார், இவ்வளோ படிப்பை தந்திருக்கிறார், இவ்வளோ பணத்தை தந்திருக்கிறார், இவ்வளோ திறமையை தந்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் கிருபையாய் தந்தது. ஆண்டவர் இலவசமாய் தந்தது. அதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே இரக்கம் பாராட்டி தந்தது. அதை ஆண்டவருக்காய் பயன்படுத்துகிறோமா? நம்ம இஷ்டப்படி பயன்படுத்துகிறோமா? 2வது காரியம், வாழ்க்கை என்பது நம்ம கொடுத்துருக்க காலங்கள், நம்ம கொடுத்துருக்க சமயங்கள், நம்ம கொடுத்துருக்க திறமைகள், நம்ம கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் ஆண்டவரை நாம் மகிமைக்காய் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவரை கனப்படுத்துகிறமாய் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் உயர்த்துறமாய் நாம் செயல்படுத்துகிறோமா? 2வது காரியம், நம்ம ஞானம் இல்லாமல் நடந்து கொள்கிறோமா? 3வது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலமோனை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க சொன்னேன். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வட்டாரம். அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும், நாம் உயர வேண்டும். இதை யாரை பார்க்கணும்? இயேசுவை கவனித்து பாருங்கள். பறவையை கவனித்து பாருங்கள், நீங்கள் எருமை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை போல் அன்புள்ளவர்களாய், அவரை போல் இரக்கமுள்ளவர்களாய், அவரை போல் மன்னிக்கிறவராய், அவரை போல் தாழ்மையுள்ளவராய், அவரை போல் கீழ்ப்படுகிறவராய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதுதாங்க நம்முடைய கோல், அதுதாங்க நம்முடைய லட்சியம், அதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கதான காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் மாறுறோமா? அப்படி இருக்குமானால் நீங்கள் இந்த 3ஐயும் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பறவை பாருங்கள், 1000 காரியங்களை கற்றுத்தரும். உலகத்தில் இருக்க இயற்கை 1000 காரியங்களை கற்றுத்தரும். கர்த்தர் நல்லவர். 2வது, நம்ம காலங்கள் நேரங்கள் எப்படி செலவழிக்கிறோம். 3வது, ஆண்டவரை போல் மாறுகிறோமா?